எனக்கு புரியுமோ தமிழே எழுத்து கூட்டி தாங்க படி. வச்சுக்கோங்களேன், எல்லா பேப்பர்லயும் மேம் தயவு செய்து மார்க் போட்டு என்னை பாஸ் செய்து விடவும் அப்படிங்கிற மாதிரி, தயவு செஞ்சு எனக்கு அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்து கொடுக்கவும் அப்படிங்கிற மாதிரி எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க. 10வது ஆரம்பிச்ச பழக்கம் இருக்கு. யூ ஆர் ரிஜெக்டட், டெஃபினெட்லி ரிஜெக்டட். நான் முரளி, அவர் பேரு முரளி. எல்லா பொண்ணுங்களும் நம்மளும் அதே மாதிரி லவ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. நமக்கு பயங்கர பஞ்சாயத்தா இருக்கும். பட் இதுல ஹீரோ வேற மாதிரி இருக்கு. யூஸ்வலான மணி சார் படத்துல ஹீரோ கிடையாது. ஒரு மிலிட்டரியில ஒரு 10 வருஷம் வேலை செஞ்ச ஏர்போர்ட்ஸ்ல இருக்கு. What was your reaction? How many takes are there? Mani sir doesn't do too many takes. You have to be ready with your scene and totally in it, and you have to. டேய், நீ மீசை எடுத்தா நான் மீசை எடுத்து பொண்ணாட்டிக்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டா என் மூஞ்சி பார்க்க முடியல. ஸோ மீசை எடுக்கிறது இருக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் மணி சார் மீசை எடுக்க சொல்ல சார், இது டெஃபினட்டா சூப்பர் ஹிட் சாங்னு தான் தோணுது. அதுல ரொம்ப ஒரு கருத்துள்ள பாடலாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னு சொன்னா, வாங்க ஒரு காஃபி சாப்பிட போலாம், இல்ல ஒரு டேட்டிங் போலாம்னு கூப்பிடாம டைரக்டா மேரி மீன்னு கேக்குறான் பாருங்க. அவன் எவ்வளவு நல்லா immediately I want to get committed. And the girl, she is also responding, like she's also having fun, and he sent her a video with all him and all these officers having fun, dancing, proposing to her. So I think that in itself is really amazing. So Manisa comes up with. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். Close it. Yeah. Left. Right. அவ்வளோதான் இருக்கு சேர். ரைட். யா, ரெடிங்களா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். காட்டு விளையாடி படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட்ல இங்கே ஆரம்பிக்கிறோம். எனக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்பெஷல் படம். உங்களுக்கு தெரியும், நான் மணி சார் கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சு அப்போ தான் என்னோட கெரியரே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 10 வருஷம் ஆச்சு கரெக்டாக. இந்த 10வது வருஷம் வந்து மணி சார் கூப்பிட்டு அவர் படத்தில் ஹீரோவாக ஒரு சான்ஸ் கொடுத்து, அதுவும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண எதிர்பார்க்காத ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்து டோட்டலாக ஆளையே மாற்றி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கிற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக எனக்கு என் கெரியரில் அது ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். அண்ட் ஒரு போர் விமானி பற்றின ஒரு படம். நம்ம போர் விமானின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே தவிர அவங்கள பார்த்ததில்ல. இது வேணுமா? ஒரு போர் விமானி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் பற்றி அவர் சொல்லும்போது புரியவே இல்லை. அந்த கேரக்டர் எழுதியிருந்த விஷயமே, சார் உண்மையாகவே எனக்கு தான் சொல்கிறீங்களான்னு கூட 2-3 தடவை கேட்டு பார்த்தேன். ஏன்னா அந்த கதையில் நான் அண்ணாவை மட்டும் தான் இமேஜின் பண்ண முடிஞ்சுது. பட் நீ வெயிட் லூஸ் பண்ணணும், நீ வேறு மாதிரி மாறினா தான் பண்ண முடியும்னு சொன்னார். ஸோ அதுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். பட் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஆர்மியில் இருக்கான், ஏர்ஃபோர்ஸில் இருக்கான். அவங்க மூலமாக போய் ஒரு நாள் ஃபுல்லாக நிறையா ஃபைட்டர் பைலட்ஸ் மீட் பண்ணேன். அவங்க லைஃப்பில் இருக்கிற டேஞ்சர் தெரிஞ்சுது. எந்த அளவுக்கு அவங்க ஒரு நாட்டுக்காக எவ்வளோ தன்னுடைய லைஃபே தியாகம் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுது. அதெல்லாம் கேட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 2வது நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையாக வந்துச்சு இந்த கேரக்டரில் நான் பண்ண முடியுங்கிறது. இது ஒரு போர் படம் கிடையாது, ஒரு காதல் கதை தான். ஆனால் அந்த கேரக்டர் புரிஞ்சிக்காமல் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ சவாலான கேரக்டராக இருந்துச்சுன்னு நான் நிச்சயமாக சொல்லலாம். அண்ட் மணி சாரோட ஒர்க் பண்ணுறது, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு ஹீரோவாக ஒர்க் பண்ணும்போது என்ன சொல்கிறது, ரொம்ப சௌரியமாக இருக்குன்னு சொல்லலாம். சார்கிட்ட சொன்னேன், சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் பயங்கரமாக திட்டுறீங்க, ஆர்டிஸ்ட்டை திட்டவே மாட்டேங்கிறீங்க சார், நல்லா பார்த்துக்கிறீங்க சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ நல்லாயிருக்கும் சார்கிட்ட ஒவ்வொரு சீனை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது. இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் எப்படி இருக்கணுங்கிறது நீ மட்டும் நடிக்கிறது கிடையாது, இல்லை நான் சொல்லித்தரது கிடையாது. நீங்கள் நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணலாம் அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்னு. உதாரணத்துக்கு இப்போ நந்தா மாதிரி படம்லாம் எடுத்துட்டிங்கன்னா அண்ணாக்கு ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவராக இருக்கும்.
அதில் வந்து அண்ணா மட்டுமே முடிவு பண்ணி நடிச்சிட முடியாது. அது இயக்குனருமே அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு சார்ந்து எழுதியிருப்பாங்க அந்த கதையை. அப்படி இதில் ஒவ்வொரு சீனுமே சார் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணது வந்து புது அனுபவமாக இருந்துச்சு. வெறும் கிளாப் மட்டும் அடிச்சுட்டு இல்லாட்டி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களை கரெக்ட் பண்ணிட்டு இருந்த எனக்கு மணி சார் கூட வந்து ஒவ்வொரு சீனை பற்றியும் வசனங்களை பற்றியும் பேசுறது. நிறைய இங்கிலீஷில் வசனங்கள் இருக்கும். சார்கிட்ட சார் இங்கிலீஷாக இருக்கே சார் புரியுமா சார், சார் தமிழில் மாற்றிக்கொண்டுருவார். அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்தாரு படம் ஒர்க் பண்ணும்போது. சாங்ஸ் எல்லாம் முக்கியமாக மணி சார் படத்தில் சாங்ஸ் எல்லாருக்கும் நான் எப்படி வரும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரஹ்மான் சார் மியூசிக். ஒவ்வொரு சாங்க்கும் ஒரு 3-4 days ரிஹர்சல் எடுத்து தான் பண்ணோம். ஆனால் யூஸ்வலாக நாங்கள்லாம் ஒரு சாங்னா 4 நாள் 5 நாளில் ஷூட் பண்ணுவோம். இது மணி சார் எல்லா சாங்கையும் 1 நாள் 2 நாளில் முடிச்சிடுறாரு. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடக்கும். என்னென்ன தேவைங்கிறது கிளியராக இருப்பாங்க. டைமே அங்கே வேஸ்ட் ஆகாது. ஆனால் இந்த படம் வந்து பெரிய பொருட்செலவில் எடுத்த படம். ஒரு லவ் ஸ்டோரியாக ஓகே கண்மணி வந்து காம்பேக்டாக ஒரு வீட்டுக்குள்ளேயே எடுத்த மாதிரி இருந்தால் இது வந்து ஒரு படர்ந்து விரிஞ்ச ஒரு காதல் கதையாக இருக்கும். விஷுவலாக ரவிவர்மன் சாரோட கேமரா ஒர்க் வந்து பெருசாக பேசப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே மணி சார் படம்னா இருட்டாக இருக்குன்னு கிண்டல் பண்ணுவாங்க. இதில் அப்படி இல்லவே இல்லை. இது கம்ப்ளீட்டாக பிரைட்டாக கலர்ஃபுல்லாக ஒரு 10 வருஷம் ஆனாலும் பார்க்குறதுக்கு சலிக்காமல் இருக்கணுங்கிற மாதிரி தான் அந்த விஷுவல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரஹ்மான் சாரோட மியூசிக் பாடல்கள் ஆல்ரெடி பெரிய ஹிட்டாக இருக்குது. ஸோ அந்த படத்தில் வரும்போது மணி சார் பாடல்களை வந்து கதைக்கு எவ்வளோ வலு சேர்க்கிறதா கரெக்டாக யூஸ் பண்ணுவார். வெறும் ஒரு ஒரு ரிலீஃப்க்கு வர்ற சாங் இல்லாமல் கதை சார்ந்தே வரும். ஸோ எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நான் நீங்கள் சொல்லிட்டு இருந்தப்போ சொன்னேன், நம்ம நிறையா வந்து சாதாரண கார் ஓட்டிட்டு இருந்து திடீர்னு ஒரு லக்ஸரி கார் ஓட்டினா என்ன டிஃபரன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட். நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. பர்ஃபார்மன்ஸ் பற்றி மட்டும் கவலைப்பட்டால் போதும். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்காக சேர்ந்து சார் யோசிச்சிருப்பாரு. ஸோ எனக்கு நிச்சயமாக மறக்க முடியாத அனுபவம். அதே மாதிரி படமும் எல்லாரும் மறக்க முடியாத படமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், நம்புகிறேன். அண்ட் அதித்தி வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணியிருக்காங்க தமிழில், ஸ்ருங்காரம்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. மம்முட்டி சார் கூட ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. பட் அது ஃபெஸ்டிவலுக்காக பண்ண படம். நாங்கள் எல்லாரும் பண்ணுறோம். அது மட்டுமே இல்லை சார், அதுவும் படத்தில் இருந்தால். பட் இப்போ எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் இருக்குதுங்க. இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸுமே ஏதோ ஒரு கருத்தை முன் வச்சு தான் ஒரு மறைமுகமாவது கதையில் அதை எப்படி இருந்தாலும் வைக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ காஷ்மீரா ஒரு காமெடி படமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இருக்கிற மூட நம்பிக்கைகளை வந்து படம் போட்டு காமிச்ச ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில் சமுதாயத்துக்கு யூஸ் ஆகிற ஒரு கருத்தை முன் வச்சிடறாங்க எல்லா இயக்குனருமே. இல்லைங்க, விவசாயம் வந்து இப்போ நான்லாம் லீவ் விட்டால் ஊரில் தான் போயிருப்பேன். அங்கே வந்து 20 மாடுகள் 40 மாடு கட்டி கிடக்கும். இப்போ அங்கே ஒரு மாடு கூட கிடையாது. ஸோ எங்கள் அப்பச்சி இருந்த வரைக்கும் அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அது இல்லைங்கும் போது எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து இப்போ விவசாயத்தை சீரியஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆர்கானிக் விவசாயம்ங்கிறது பெருசாக போயிட்டே இருக்குது. என்னங்க நம்ம ஊரில் எருவு போட்டு விவசாயம் பண்ணது இப்போ திரும்பவும் எல்லாரும் ஞாபகப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க ஒரே வாழ்க்கையாக இருக்குது, வெறும் பணத்துக்காக ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு அதை விட்டுட்டு நிறைய பேர் விவசாயம் சார்ந்து வரவங்க இருக்காங்க. பட் அது மட்டுமே பத்தாது, நம்ம ஒன்றும் பெருசாக வரணும். உதாரணத்துக்கு கிராமத்தில் நடிக்கிற கதைகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் கொம்பன் நடிக்கும் போது போய் ராம்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ஷூட்டிங் எடுத்தப்போ கலெக்டர் கூப்பிட்டு பாராட்டினார். நீங்களாம் வந்தது ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் ஒரு சினிமா இங்கே எடுக்கிறதன் மூலமாக பல கோடி ரூபாய் வந்து இங்கே ஒரு காய்கறி விற்கிறவங்களுக்கு, ஒரு ஹோட்டலில், ஒரு பெட்ரோல் பங்க்ல, ஒரு டாக்ஸி டிரைவர்லேருந்து அத்தனை பேருக்கு அங்கே வருமானம் வருது. அப்படி மறுபடியும் நீங்கள் கிராமத்துக்கு ஞாபகப்படுத்திட்டு போனீங்க. நாங்கள் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ண கடந்த 10 வருஷமாக அதிகமான கிராமத்து கதைகளே வரலன்னு. ஸோ இப்போ நான் அடுத்து பண்ணுற படம் கிராமத்து கதைன்னு தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ திரும்பவும் வேட்டி கட்டி நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆமாங்க. இது நம்ம இங்க பேசுற விஷயமானு எனக்கு தெரியலைங்க. அதுக்கு நான் தீர்வு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அது விவசாயம் இல்ல, கிராமத்தை ஞாபகப்படுத்தணுமா தான் நான் யோசிக்கிறேன். ஒரு கிராமம்ங்கிறதே நீங்க திரையில எப்ப பாக்குறீங்க? இனிமே வரணும்னு கம்மி. அதனாலதான் நான் சொல்றேன், இனிமே நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றேன். ஒரு பீரியட்ல நம்ம நிறைய கிராமம் சார்ந்த கதைகள் பார்த்துட்டு இருந்தோம், அந்த உறவுகள் சார்ந்த கதைகள் பார்த்துட்டு இருந்தோம். அது எனக்கு உதாரணமா சொன்னாரு. ஒரு பைக் தொலைஞ்சு போனா ஃபீல் பண்றவன் ஒரு மாடு வெட்டப்பட்டாலோ ஒரு மாடு காணாம போனா இருந்தா என்ன உணர்ச்சி இருக்குன்னு ஃபீல் பண்ணவே முடியாது. அது ஒரு விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்னாங்க. அந்த உணர்ச்சியே சிட்டியில் இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் தான் வந்து நம்ம எடுத்து வைக்கணும், அது திரும்ப நினைவூட்டணும். சினிமானால நிச்சயமா அது பண்ண முடியும் நான் நம்புறேன். நிறைய இருக்குங்க. ஒரு ஷார்ட்ல மெதுவாக சிரிச்சேன், எனக்கு கார்த்தி தெரியுது வேணாம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு கார்த்தி வேண்டாம், எனக்கு இந்த ஆஃபீஸர் வருண் தான் வேணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர் என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்ண, நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஆனால் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நான் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் எனக்கு கார்த்தி ஞாபகம் வருது, அது வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி
பெரிய சவால்கள் இருக்கும். நீங்கள் இத்தனை வருஷம் கற்றுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா வரும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அதை மேக்ஸிமம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி அவருடைய சீன்ஸ் இருக்கும். உங்களால் தொடர்ந்து ஒரு சீனை வந்து கண்டினியூஸாக நடிக்க முடியுமா? ஏன்னா வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டுக்கும் சினிமா ஆர்டிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்டேஜில் ஒரு கதையை ஃபுல்லாக நடிச்சு காட்ட வேண்டியது இருக்கும். சினிமாவில் நீங்கள் சின்ன சின்ன பிட்டாக தான் நடிப்பீங்க. பட் மணி சார் இதில் நிறைய அந்த மாதிரி லென்த்தாக போகும். அப்போ வந்து உண்மையாகவே உங்களுடைய நடிப்பு சார்ந்த விஷயங்களை நீங்கள் பாலிஷ் பண்ணிக்கிறதுக்கான நிறையா சான்சஸ் எனக்கு இந்த படத்தில் கிடச்சிது. அதான் சார் மறுபடியும் நான் பேசுகிற விஷயமா அது. நான் அதை பற்றி இங்கே பேச வரல. அது ரெகுலராக எல்லா ப்ரொடியூசர்ஸும் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபைட் பண்ணாங்க. அதே ப்ராசஸ் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதே ப்ராசஸ் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் சார். அடுத்தது தீரன் ஒரு படம் சார். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறேன். அந்த படம் சதுரங்க வேட்டை வினோத் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ முதல்ல ஒரு 2000 நடந்த ஒரு உண்மை சம்பவம், ஒரு உண்மையான ஒரு கேஸை பேஸ் பண்ணி ஒரு கதை அது. இல்லை அதுக்கு அடுத்த படம் நான் சொல்கிறது அதுக்கு அடுத்ததான் நான் பண்ணேன். வில்லேஜ் சொல்லிட்டு பண்ணணும். இல்லை சார் எல்லாருமே பண்ணணும். நான் தனியாக பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடிப்படையாக எல்லாருமே பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்சது குறைந்தபட்சம். இப்போ அகலம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் ஃபீஸ்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பாதி ஃபீஸாவது கட்டி விட்டுறது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பக்கமுமே இருக்குது. ஒரு படிப்புக்குன்னு சொன்னால் வந்து கடன் வாங்கியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் அந்த மாதிரி படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியம் நம்ம ஊருக்கு நினைக்கிறேங்க. டிஸ்கஸ் பண்ணலாம் சார். அது பண்ணி முக்கியம் நல்ல ஒரு விஷயம் தான். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதையும் அந்த கருத்தை நான் எடுத்துக்கிறேன். நான் சரிங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க நிச்சயமாக பேசுகிறோங்க. கலந்துட்டு நாங்கள் அதை செய்கிறோம். நன்றி. அது அப்பா சொன்ன பதில் தாங்க. சினிமா என்னைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். தமிழ் மக்களுக்கு சினிமாங்கிறது கலாச்சாரம் சார்ந்த ஒரு விஷயம். அது வேற வேற உருவத்தில் மாறுமே தவிர சினிமா என்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கும்னு நான் நம்புறேங்க.